Hello students. நேற்று நம்ம எஜிப்சியன் சிவிலைசேஷன் பார்த்தோம். இன்னைக்கு மெசபடோமியன் சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிவிலைசேஷனில் நான் டீச் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தைரியமாக கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்றபடி நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக வரும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் லெசன்ஸை. ஏம்பா பாஸ்கரே, பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம மெசபடோமியன் சிவிலைசேஷன் போலாமா? இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெசபடோமியா அப்படின்றது இட்ஸ் அ கிரீக் வேர்ட். மெசோ அப்படின்னால இன் பிட்வீன் டூ ரிவர்ஸ், த யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். இந்த இதுக்கு நடுவில் தான் இது வந்து இந்த மெசபடோமியா சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ் ஆச்சு. இதில் ஒரு 4 மேஜர் குரூப்ஸ் இருக்குது. 4 மேஜர் குரூப் ஆஃப் சிவிலைசேஷன். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா த சுமேரியன்ஸ், அக்காடியன்ஸ், Babylonians and Assyrians. First we'll take the Sumerians. Sumerians பார்த்தீங்கன்னா it's the oldest civilization of Mesopotamia. இந்த Sumerians வந்து they were the contemporaries of Indusvally civilization and Egyptian civilization. Contemporaryனா அதே காலத்தில் ஒரே டைமில் Indusvally civilization இருந்துச்சு, Sumerian civilization இருந்துச்சு, Egyptian civilization இருந்துச்சு. அதனால இந்த Sumerian civilizationக்கும் Indusvally civilization நிறைய ட்ரேட் லிங்க்ஸ் இருந்துச்சு. நம்ம பின்னாடி போகும்போது அதை பார்க்கலாம். சுமேரியன்ஸ் வந்து இந்த Cuneiform மெத்தட் ஆஃப் ரைட்டிங் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்காடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்காடியன்ஸில் ரொம்ப பாப்புலர் கிங் வந்து சர்கான். இந்த சர்கான்கா அக்காடுன்னுவாங்க. இந்த சர்கான்கா அக்காட் அண்ட் இஸ் டிசெண்டன்ட்ஸ்னால் அதுக்கு பின்னாடி வந்த அரசர்கள். ஸோ த சர்கான்கா அக்காட் அண்ட் த டிசெண்டன்ட்ஸ் தே ரூல்டு ஓவர் மெசபடோமியா ஃபார் மோர் தென் 100 years. அவ்வளோ நாள் அவங்க மெசபடோமியாவை ரூல் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து த பேபிலோனியன்ஸ் அப்படின்னாலே செமிட்டிக் பீப்புள் அப்படின்வாங்க. த செமிட்டிக் பீப்புள் ஆர் கால்ட் அமோரைட்ஸ். த செமிட்டிக் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரப் அண்ட் ஜூஸ். இவங்க அரேபியன் டெசர்ட்லேருந்து வந்த இந்த குரூப் வந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவங்க த பேபிலோனியன்ஸ். த ஃபோர்த் குரூப் இஸ் அசிரியன்ஸ். அசிரியன்ஸில் ரொம்ப பாப்புலரான கிங் வந்து அஷூர்பனிபால். he was the most popular king. இந்த அசிரியன்ஸ் பீரியடில் தான் த ஃபர்ஸ்ட் மிலிட்ரி ஸ்டேட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒருத்தெல்லாம் இப்போ வந்து சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம் இந்த மெசோபடோமியா சிவிலைசேஷனில். இதில் வந்து த ரூலர்ஸ், த கிங்ஸ் அண்ட் த ப்ரீஸ்ட் வேர் ஆன் த டாப் ஆஃப் த சோஷியல் ஹையரார்கி. ஒரு சோஷியல் ஹையரார்கினா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கலி பார்ப்போமே, நம்ம வந்து பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படி வருவாங்களே, அந்த மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸில் இவங்க ஒரு ஹையரார்கி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரூலர்ஸ் அண்ட் த ப்ரீஸ்ட், தென் கம்ஸ் த ஸ்கிரைப்ஸ், அதர் ஆர்டிசான்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ரூலர்ஸும் ப்ரீஸ்டும் தான் தேவர் இந்த டாப் ஆஃப் த ஹையரார்கி. ஸ்கிரைப்ஸ் வந்து தே மெயின்டைன் த அக்கௌண்ட் ஆஃப் த டாக்ஸஸ். இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணது வந்து ஸ்கிரைப்ஸு. ப்ரீஸ்ட் வந்து தே கலெக்டட் த டேக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். ஸோ டெம்பிள்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி டேக்ஸ்டு கமாடிட்டி இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமாவும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த டெம்பிளை. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் எல்லா சிவிலைசேஷனில் இருக்கிற மாதிரி இந்த லேண்ட் இருக்குல்ல, லேண்ட் வந்து தட் பிலாங் டு த கிங். ஸோ மற்ற பேர்லாம் அது கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா they developed irrigation system. That is very important. They developed irrigation system for their agriculture because agriculture was the main occupation of the Mesopotamians. ஸோ உங்களுக்கு விவசாயம் தான் ஒரு முக்கியமான ஒரு தொழில் அவங்களுக்கு. அதே மாதிரி they cultivated wheat, barley, onions, turnip, grapes, dates இதெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து they were the fish eaters because அந்த ரிவர் பேங்க்ல இருந்தனால அவங்க மீன் சாப்பிட்றவங்களா இருந்தாங்க. ஸோ the main part of their food was fish. நெக்ஸ்ட் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரொம்பவே நான் சொன்ன மாதிரி they were the contemporaries of Indusvally civilization இல்லையா. ஸோ the strong historical evidence shows that they had trade link with the Indusvally civilization and Egyptian civilization. அதில் Indusvally civilizationோட ரொம்பவே அவங்களுக்கு ட்ரேட் லிங்க்ஸ் இருந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் they had a trade link with Syria and Asia Minor, ஈரான் அண்ட் Indusvally civilization. அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் இருக்குல்ல, இந்த டெம்பிளில் வந்து அவங்க மணி லெண்ட் பண்ணியிருந்துக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பீப்புளுக்கு.
அதை லென் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது. ஸோ மணி பாரோ பண்ணாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங். சிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வேர் அவுட் ஆஃப் த சிட்டி. அதெல்லாம் மட் அண்ட் பேக்டு பிரிக்ஸில் வந்து பண்ணியிருந்துருக்காங்க. சில பில்டிங்ஸ் வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க அவங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் த ஜிகுராட்ஸ், நான் சொன்னல டெம்பிள், த ஹை ரைஸ் பில்டிங், இதெல்லாம் போக நிறைய செரமோனியல் ஹால்ஸ், பேங்க்வெட் ஹால்ஸ், கிரானரிஸ் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸும் அந்த பீரியடில் நிறைய அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. த ரிலிஜன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிலிஜன் வந்து இந்த பாலிதெயிஸ்டிக், ஆல்ரெடி நீங்கள் எஜிப்சியன் சிவிலைசேஷனில் பார்த்துருப்பீங்க. இந்த பாலிசி அப்படின்னா என்னது? த வர்ஷிப்பிங் ஆஃப் மெனி காட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, லைக் இண்டூஸ் இன் இந்தியா, தே வர்ஷிப் மெனி காட்ஸ். இதில் வந்து அவங்க என்லில் அப்படின்ற ஒரு காட் அவங்க பண்ணது வந்து சுமேரியன்ஸு, த காட் ஆஃப் சி அண்ட் விண்ட். இன்னொரு காட் வந்து நின்லில். நின்லில் வந்து இஸ் அ காட் ஆஃப் கேஆஸ், சின். அசிரியன்ஸ்க்கு வந்து அஷூர்ன்ற காட் அண்ட் பாபிலோனியன்ஸ் மார்தூக் அப்படின்ற காட் அவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் லாமாசு அப்படின்னு ஒன்று இருக்குது. லாமாசு இஸ் அ ரொம்ப பாப்புலரான ஒரு காடு. லாமாசு இஸ் த காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அது எப்படி இருக்குன்னா, ஹியூமன் ஹெட்டும் பாடி வந்து லயன் அண்ட் புல், லயன் ஆர் புல் பாடி, பட் ஹெட் வில் பி லைக் அ ஹியூமன் ஹெட். அடுத்தது ரொம்ப ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிருப்பேன், the Hammurabi's code of law. Hammurabi was the 6th ruler of the Babylon, the Amorites. He was the first king of the Amorite dynasty. அவர் ஒரு கோட் ஆஃப் லா ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அவர் பேர் இல்லை, இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கோட் ஆஃப் லா. அது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் அ டூத். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? தமிழில் சொல்கிறதா, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னுவாங்க, பழிக்கு பழி. இப்போ என்ன மாதிரி அவங்க தப்பு செய்கிறாங்களோ ஒருத்தர், இப்போ ஒருத்தர் அடித்து அவங்க துன்புறுத்துறாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அடித்து துன்புறுத்தப்படும். அந்த மாதிரி அவங்க என்ன விதமான தப்பு பண்ணுறாங்களோ அதே தப்பால் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லா கோட் அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. வந்து அவங்களுக்கு கியூனிஃபார்ம் சிஸ்டம். வாட் இஸ் கியூனிஃபார்ம் ரைட்டிங்ஸ்? கியூனிஃபார்ம் ரைட்டிங், இந்த கியூனிஃபார்ம்னா அந்த லெட்டருடைய ஷேப் வந்து வெட்ஜ் ஷேப்டாக இருக்கும். வெட்ஜ்னா மேலே வந்து அகலமாக, கீழே இப்படி பாயிண்டடாக. தமிழில் சொல்கிறதா ஆப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு நடுவில் சப்போர்ட் மாதிரி வைக்கிறது தான் ஆப்பு. இது ஸோ அது அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால தான் வெட்ஜ் ஷேப். அதனால தான் அதுக்கு வந்து யூனிஃபார்ம் மெத்தட் ஆஃப் ரைட்டிங். அவங்க நெக்ஸ்ட் ஆர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் இதிலெல்லாம் ரொம்பவே எக்ஸல்டாக இருந்திருக்கிறாங்க. மெயினாக அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வைல்டு அனிமல்ஸாக இருக்குது. இந்த மாதிரி லயன், கோட், ரேம், புல், அந்த மாதிரி. இது நிறைய காயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில், அந்த சிம்பிள்ஸ் வந்து காயின் சீல்ஸ்லாம் நிறையா அதே மாதிரி அனிமல் சிம்பிள்ஸ் தான் இருக்குது. அடுத்தது சயின்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே எக்ஸல்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க அவங்க தான் இந்த 24 hours a day அண்ட் 7 days a week அப்படி இருந்ததை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போது நாம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தேர் வாட்டர் கேலண்டர், அந்த கேலண்டர் வந்து பேஸ்ட் ஆன் த மூமெண்ட் ஆஃப் மூன், லூனார் கேலண்டர்னுவாங்க. லூனார்னா மூன். ஸோ பேஸ்ட் ஆன் த மூன் தே இன்ட்ரோடியூஸ்ட் 12-month கேலண்டர். இப்போ நம்ம எல்லாமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணது தான். தட் பேஸ்ட் ஆன் த லூனார், த மூன், பேஸ்ட் ஆன் த மூமெண்ட் ஆஃப் மூன். ஸோ லூனார் கேலண்டர்னுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க மெடிசன் ஃபீல்ட்லையும் ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்காங்க. டயக்னோஸ்டிக் ஹேண்ட் புக் அப்படின்னு இருக்குது. 11th century BCயில் அது வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தட் இண்டிகேட்ஸ் தர் அட்வான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதை பற்றி தான் அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இன்னொன்று சொல்லணும்னு இந்த பாபிலோனியன் சிவிலைசேஷனில் நீங்கள் ஒரு புக்கு ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஜார்ஜ் எஸ் கிளாசன் அப்படின்ற ஒரு எழுதிக்கிறார், த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்ட்டு. இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் ரியல் ஸ்டோரிஸ் ஆஃப் அ மேன் லிவ்ட் இன் தட் பீரியட், பேபிலோனியன் பீரியட். இது நான் புக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தரேன். வென் எவர் யூ கெட் டைம், யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் யூ லவ் இட். அது என்ன மெயின் ஐடியானா, ஹவு டு ஏர்ன் மணி அண்ட் ஹவு டு ஸ்பெண்ட், ஹவு டு மேனேஜ் அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிஸில் எழுதியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை தட்.
இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மெசபடோமியன் சிவிலைசேஷனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, they invented the potter's wheel, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது ரொம்பவே பியூட்டிஃபுல் திங். செகண்ட் இஸ் they developed a lunar calendar 360 days and the cuneiform system of writing, then the Hammurabi's code of law. ஸோ இதான் அவங்களுடைய ஓவரால் கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நம்ம மெசபடோமியன் சிவிலைசேஷனை ஓரளவுக்கு நாம் ப்ரீஃபாக பார்த்துட்டோம். தென் வில் go on to the Chinese civilization. இப்போ நம்ம சைனீஸ் சிவிலைசேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சைனீஸ் சிவிலைசேஷனில் வந்து ஹுவாங் ஹே அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. அதை வந்து எல்லோ ரிவர்னுவாங்க. இந்த ரிவரை வந்து த சாரோ ஆஃப் சைனான்னுவாங்க. ஏன் அப்படின்னா இது அடிக்கடி அதோடைய கோர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ தட் ரிசல்டட் இன் ஹெவி ஃப்ளட்ஸ். அந்த ஃப்ளட்ஸ் வரனால சிட்டி எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகும், நிறைய அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராப்ளம்லாம் வந்தனால அதை வந்து சாரோ ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சைனாவில் வந்து இந்த நியோலித்திக் சிவிலைசேஷன் வந்து எப்போ இருந்துச்சுன்னா 4500 BC to 3700 BC டைமில் இந்த சிவிலைசேஷன் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. இப்போ நம்ம சைனீஸ் சிவிலைசேஷனில் எம்பரர்ஸை பற்றி பார்ப்போம். இதில் ரொம்ப ஃபேமஸான பாப்புலர் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூலர் ஷின் வாங்டி. ஷின் வாங்டினா குயின் ஷி வாங். குயின் ஷி வாங்னா த ஃபர்ஸ்ட் எம்பரர் அப்படின்ற மீனிங்கு. டைட்டில் வந்து அவருக்கு சன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய பீரியட் பார்த்தா 221 to 206 BC. இவருடைய பீரியடை தான் இம்பீரியல் ஈரா அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் வெரி கிரேட். அண்ட் இந்த ஷிங் வாண்டி பீரியடில் தான் நிறைய பிரின்சிபாலிட்டி ஈ கேப்சர்ட் மெனி ப்ராவின்சஸ் அண்ட் த பிரின்சிபாலிட்டிஸ் இது பண்ணி சைனாவோட இவர் சேர்த்துருக்காரு. ஸோ ஈஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் யூனிஃபையிங் த சைனா. எல்லாம் இந்த சின்ன சின்ன ஸ்டேட்ஸ், இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கும், இதெல்லாம் கேப்சர் பண்ணி இன்வைட் பண்ணி அந்த ஒரு படையெடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கார். இதனால தான் இவருடைய பீரியடில் தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா, த வேர்ல்ட் வண்டர், த என்ன சொல்லுவாங்க அது வெரி ஃபேமஸ், த கிரேட் வால் ஆஃப் சைனா இவர் பீரியடில் கட்டினார். எதுக்காக கட்டினார்னா சைனா சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன ஊரில் இருந்து இன்வேடர்ஸ், இந்த நொமேட்ஸ் இருக்காங்களே, நொமேடிக் குரூப், ஒரு ஊர் விட்டு ஊர் இப்போ அந்த மாதிரி குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணி இந்த அட்டாக்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சைனாவை சுற்றி இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டியிருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் லென்த் என்னான்னு பார்த்தீங்கன்னா 21,196 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கட்டல. இது வந்து ஆல்மோஸ்ட் 2300 இயர்ஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 9 டைனஸ்டிஸ். ஒவ்வொருத்தரும் வர வர அவங்க அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்துருக்குறாங்க. இதை கட்டுறதுக்கு வந்து த ரேம்டு எர்த் அப்படின்வாங்க. த ரேம்டு எர்த் என்னான்னு பார்த்தீங்கன்னா மண், லைம், சாக்கு, கிராவல் அண்ட் wood. That's a combination of all these things. They made a mortar and they used for this Great Wall of China. Apart from that, according to the historians, they used rice, the sticky rice. இந்த நல்லா குழவா சோறு இருக்கும்ல, அந்த மாதிரி டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரைஸை வடித்து அது அப்படியே ஸ்டிக்கி மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல, அதை வந்து they used as a mortar, வெளியே பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த சைனா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வால் இது. இது வந்து you know very well, this is the one of the 7 world wonders. This is the longest man-made construction, சொல்லுவோம், the structure, the Great Wall of China. I'll show you. இதுதான் ஒரு சின்ன மாடல் என்கிட்ட இருக்குது, கிரேட் வால் ஆஃப் சைனா. இது ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோடைய டீட்டெயில்ஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. அதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது அதில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து சைனீஸ் பிரிசனர்ஸை வச்சு கட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி ஒர்க்கர்ஸ் போல சைனீஸ் பிரிசனில் இருப்பாங்க, அந்த பிரிசனர்ஸை வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்தது ஹான் எம்பையர். ஹான் எம்பையர் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் அம்யூனிட்டிஸ், இரிகேஷன், இதெல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. They sent emissaries to other states, other countries for making a trade link. And during this period only, they made a Silk Road அப்படின்னு ஒரு ட்ரேட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் இந்த சைனீஸ் சில்க் வந்து ரோமன் எம்பையரில் கூட ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்கு. இவங்க பீரியடில் இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெரகோட்டா ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த டெரகோட்டா ஆர்மி சோல்ஜர்ஸை வந்து இந்த ரூலர்ஸ் வந்து இறந்த பிறகு அவங்கள புதைப்பாங்கல்ல, அந்த செமெட்ரி உள்ள நீங்கள் நிறைய ஒரு பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய பிக்சர்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸ். இந்த
archaeological picture. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், the Chinese soldiers will be there around the cemetery of the tomb of the king. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு philosophy and literature. There are so many philosophers, எல்லாம் பெரிய பெரிய philosophers. யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் philosophers such as Lao Tse, Confucius, Mencius, Moti, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் philosopher was Confucius. He is a social reformer. சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐடியா வந்து ஒரு சமூகத்தில் உள்ள மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அதுபடி அவங்கள மாற்றணும், சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அவர். இவருடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, I'll just quote, if personal life is cultivated, social life is regulated. Once the social life is regulated, the national life is regulated. அதுதான். அது எப்படி சொல்லணும்னா, நாம நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல காரியம் எல்லாம் நல்லது தான் பண்ணணும் நம்ம சொசைட்டிக்கு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனுஷன் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் நேச்சுரலி தட் வில் பி பெனிஃபிட்டட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, இல்லையா? அவரை சுற்றி இருக்கிறோம். இஃப் எவ்ரி ஃபேமிலி இஸ் டூயிங் எ குட் திங், then the community and the society will be benefited. If the society is benefited, the whole state or the nation will be benefited. அவருடைய தீமை தான். So he's a very great philosopher, Confucius. அடுத்தது Mencius பார்த்தீங்கன்னா, he used to travel a lot during this period to give counseling to the kings. He is such a top level philosopher. Then Chinese script ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிக்டோகிராம் இல்லையா, அதுதான் இருந்திருக்கு. லேட்டர் ஆன் they just converted to symbol form of writings. ஸோ சைனீஸ் சிவிலைசேஷனில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் சிஸ்டம் வாஸ் இம்ப்ரூவ்ட், இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர்ஸ். இஜிப்சியன் பீரியடில் இந்த பேப்பிரஸ்ன்றதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஐ டோல்ட் யூ, த பேப்பிரஸ், த பிளான்ட். லேட்டர் த பேப்பர் ஆல்சோ, த டேர்ம் கேம் ஃப்ரம், derived from the papyrus. ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த பேப்பிரஸ் வச்சு தான் பேப்பர் பண்ணாங்க. ஸோ த பேப்பிரஸ், இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர், அதை வச்சு இவங்க த இன்வென்டட் பேப்பர்ஸ். ஓப்பனிங் ஆஃப் த சில்க் ரோட் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் கன் பவுடர். இந்த இன்வென்ஷன் ஆஃப் கன் பவுடர்னு போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே சைனாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வரும்போது ஒரு அருமையான ஒரு ஃபில்ம் ஒன்று இருக்குது, த லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு. தட் வாஸ் சச் அ குட் பியூட்டிஃபுல் மூவி. ஒன் ஸ்மால் சைனீஸ் கை ஆக்டர் இன் தட் மூவி. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹிஸ்டாரிக்கல் மூவி. அதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தரேன். யூ ஜஸ்ட் இஃப் யூ ஹவ் டைம், just see that movie. Very beautiful movie. So we have completed the Chinese civilization also. Now we'll go on to the Indusvally civilization. The Indusvally civilization நாலே நம்மளுக்கு சின்ன வயசுல ஞாபகம் வருது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, the two cities of the Indus civilization. ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதில் ஹரப்பா. ரொம்பவே இந்த சிவிலைசேஷனை ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் சிவிலைசேஷனை அவ்வளோ ஒரு ஹை டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு இவங்க பீரியடில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சவுத்தோட ரொம்பவே அவங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அவங்களுக்கு சவுத்தோட நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கு, இந்த டிராவிடியன் கல்ச்சர் எல்லாமே. ஸோ நம்ம இப்போது இண்டஸ் சிவிலைசேஷனை பார்ப்போம். இது இண்டஸ் சிவிலைசேஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா, நியர்லி 1.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா. அதாவது அந்த சைடில் ஆப்கானிஸ்தான், இந்த சைடில் பாகிஸ்தான் அண்ட் குஜராத், யூபி, மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான் எல்லாம். இந்த டூ சிட்டிஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா. ஹரப்பா situated in Punjab, the then Pakistan. Okay. Mohenjo-daro is a Sindh province in Pakistan. ரெண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் பிளானிங், ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ரீட்ஸு, அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குனாங்க. ரொம்ப பேரலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க அந்த சிட்டியை அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அவங்களுடைய நிறைய இதை பார்த்திங்கன்னா ட்ரைனேஜஸ் ஹரப்பன் டவுனில். அப்புறம் த கிரேட் பாத், மொஹஞ்சதாரோவில் வந்து த கிரேட் பாத்ன்ற ஒரு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. தே யூஸ் பேக்ட் அண்ட் ஆஃப் பேக்டு பிரிக்ஸ் அண்ட் மட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் பில்டிங்ஸ். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னா, அவங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து இன்னும் டீசைஃபர் பண்ணல. வாட் இஸ் டீசைஃபரிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ், அதை இன்னும் படிக்கல, சரியாக அவங்களால படிக்க முடியல ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸால்.
ஸோ அதனால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்றதை யாராலையும் கணிக்க முடியல. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். மற்றபடி அவங்க டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்கவேஷன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் யூஷுவல் கோட், கவ், ஷீப்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதே மாதிரி தே கல்டிவேட்டட் அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஆக்குபேஷன் அவங்களுக்கும். ஸோ தே கல்டிவேட்டட் ரைஸ், வீட், பார்லி அண்ட் மில்லட்ஸ். மில்லட்ஸ்னால் அந்த திணை வகைகள் சொல்லுவோம் இல்லையா, அது நிறையா அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க, த ரேர் கேட்டில்ஸ். இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் கேட்டிலுக்கு அவங்க பேர் வந்து ஜேபு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய அவங்களுடைய அந்த காயின்ஸ், சீல் இதில் எல்லாமே அந்த சிம்பிள்ஸ் இருக்குது, ஜெபு அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கேட்டில். அடுத்தது பாட்டரி. இந்த பாட்டரி வந்து எல்லாமே பெயிண்டட் பாட்டரி, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பர்ஃபரேட்டட் பாட்டரிஸ். இந்த பர்ஃபரேட்டட்னா அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப அரிப்பு வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்னமெண்டல். அதில் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு ஸ்டாண்டில் வச்ச மாதிரி இருக்குது அந்த பாட்ரி. ஸ்டாண்டு யூ ஷேப்டு, எஸ் ஷேப்டு, ஜிக்ஸாக் டிசைன்ஸு, மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. தி பெயிண்டிங்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ கலர்ஃபுல் with all this design, the geometrical design, the zigzag designs and the leaves and flowers, everything they made it. ரொம்ப பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அவங்க வந்து they were not aware of the iron, but காப்பர் இருந்திருக்கு, ஐவரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ காப்பர்லேயே நிறைய டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஐவரியில் நிறையா பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஷெல், சங்கு, இதெல்லாம் சிப்பி, அதில் நிறையா பண்ணியிருக்காங்க ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப கோல்டு, நம்ம யூஸ் பண்ண கோல்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். காப்பர் ஆர்னமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ட்ரேட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ட்ரேட் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ மெசபடோமியன் சிவிலைசேஷனோட அவங்களுக்கு ட்ரேட் லிங்க்ஸ் இருந்துச்சுன்ட்டு. ஸோ மெசபடோமியா அவங்களுடைய டாப் ட்ரேட் லிங்க்ஸ் வித் மெசபடோமியா. ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்து ட்ரேட் லிங்க்ஸ் இருந்திருக்கு, எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹாரப்பன் சிவிலைசேஷன் எஸ்பெஷலி. அந்த ஹாரப்பன் சிவிலைசேஷன் எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் ட்ரேட், ஓமன், பஹ்ரைன், ஈரான் அண்ட் ஈராக், எல்லாமே அந்த சைட் கண்ட்ரிஸ். இவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கும் அந்த டைமில் கியூனிஃபார்மை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். நாம் இப்போ அந்த பேலன்ஸ், இந்த தராசுன்னு சொல்கிறோம்ல, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16 and 32 அந்த ரேஷியோவில் அவங்க வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அவங்களுடைய சிஸ்டம் அதுதான். இந்த தராஸில் அதே மாதிரி தான் 2 பிளேட்ஸ் வச்சு அந்த மாதிரியே நம்ம நார்மல் தராஸ் மாதிரியே வந்து வே பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. சீல்ஸ் அண்ட் சீலிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் காப்பர், டெரகோட்டா, ஐவரி, இதில் தான் அந்த ஒரு சிவிலைசேஷனுடைய சீல்ஸ் நிறையா இருக்கும்ல, எக்ஸ்கவேஷனில் கிடச்சது. இப்போ அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம டீசைஃபர் பண்ண முடியாதனால நிறைய இது நம்மளுக்கு தெரியல, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய லாங்குவேஜஸ் என்ன எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இது நிறைய ஸ்காலர்ஸ், ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் வாட் தே சே, தே ஆர் வெரி மச் கனெக்டட் வித் த டிராவிடியன் சிவிலைசேஷன், டிராவிடியன் லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் தே ஆர் சேயிங் லைக் தட். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த சவுத் இந்தியன் நம்ம இது டிராவிடியன் கல்ச்சரோட அவங்களுக்கு ரொம்ப லிங்க் இருந்துச்சு அப்படின்றது. ஸோ அடுத்தது ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க டெரக்கோட்டாவில் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த மார்பிள்ஸ், கோலி, வீல் கார்ட், இந்த வண்டி மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் இந்த பல்லாங்குழி ஆடுறது, அப்புறம் இந்த கிலுகிலுப்பை, ரேட்லஸ், இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நிறைய அம்யூஸ்மெண்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அவங்க பொம்பரம் டாப்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ ஹரப்பன் பீப்புள் ரிலிஜன் வந்து தே வர்ஷிப் த நேச்சர், விண்ட், சன், மூன், காற்று, மழை, இதெல்லாம் அவங்க வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதர் காடஸ், அதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிரான்ஸில் ஒரு லேடியோடைய ஒரு இது கிடச்சிருக்கு, ஸ்டாச்சு. அது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு சொல்லி ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இறந்த பிறகு இந்த கிரிமேஷன் வந்து ரொம்ப ஒரு லாங் ப்ரொசீஜராக இருக்கும் அப்படின்றதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை. ஸோ திஸ் இஸ் த சிவிலைசேஷன் ஆஃப் த இண்டஸ் வேலி. Now the original inhabitants of their culture, ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இது இந்த டிராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு ரொம்பவே அவங்க ரிலேட்டடாக இருக்காங்க. அதனால் இந்த அட் எண்ட் ஆஃப் தேர்
era, end of the decline, when the decline started, that time they started moving to other parts. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அந்த மாதிரி இடத்துல இருந்து குரூப்பாக பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க. ஏன் அவங்களுடைய சிவிலைசேஷன் டிக்ளைன், த டிக்ளைன் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தட்? தேர் வாஸ் சம் ரீசன்ஸ். ஒன் இஸ் த சேஞ்ச் இன் கிளைமேட். சேஞ்ச் இன் கிளைமேட் வந்து ரொம்ப எராட்டியாக இருந்திருக்கு. மழை, வெயில், ஃப்ளட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுடைய சிவிலைசேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, ட்ரேட் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி சமயத்தில். ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் காஸ் was the change in climate. The second was the decline in the trade with Mesopotamia. மெசபடோமியாவோட அந்த ட்ரேட் லிங்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், த ட்ரையிங் அப் ஆர் ஃப்ளட்டிங் ஆஃப் ரிவர்ஸ் மாறி மாறி வருது இல்லையா? ஸோ இந்த ரிவர்ஸ் அந்த மாதிரி வர நேரத்தில் ஸோ எல்லாமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் த ஃபாரின் இன்வேஷன். ஃபாரின் இன்வேஷன் அது சுற்றி இருக்கிற மட்டும் சின்ன சின்ன கிளான் வாங்க. கிளான் வந்து லார்ஜ் குரூப் ஆஃப் த பீப்புள், த கிளான் அண்ட் நொமேட்ஸ், த நாடோடிகள் இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இருந்தாலும் அவங்களுடைய சிவிலைசேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடியல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குரூப்பாக இருந்து அப்படியே ஒரு ரூரல் கம்யூனிட்டியாக அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். டுடே வி ஹவ் கம்ப்ளீட்டட் த மெசபடோமியா அண்ட் த சைனீஸ் அண்ட் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட யூனிட் 2 முடிஞ்சிருது. இந்த ஜூலைக்கு யூனிட் 3 இன்னொரு லெசன் இருக்குது, அதையும் நம்ம முடிச்சிடலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆர் ஜியாகிரஃபி. அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வில் கம்ப்ளீட் த ஜூலை போர்ஷன். ஓகே, see you, bye bye.